கருவேப்பிலை தினமும் சாப்பிட்டால் ஏற்படும் நன்மைகள் அதிர வைக்கும் உண்மைகள். அட உண்மைதான்ப்பா சொல்றேன். அதாவது இவ்வளவு நாட்களாவே நம்ம கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு சமையலுக்கு ஒரு வாசனை பொருள் தான் பயன்படுத்தணுமே தவிர, ஆனா நம்ம அது எதுக்காக பயன்படுத்துறோம்? அத பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புக்கு என்ன யூஸ் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா இப்ப சொல்ல போறத கேட்டா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அதாவது ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் வெறும் வயிற்றில் கருவேப்பிலை தினந்தோறும் சாப்பிட்டு வராங்க அப்படின்னா, அவன் உடம்பில் ஒரு நோய் கூட வராதுன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது நடத்திய ஆராய்ச்சி ஆய்வில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம இன்னொரு ஹைலைட்டான மேட்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது கறிவேப்பிலையில விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து போன்ற பல சத்துக்கள் அடங்கியிருக்கான். அது கூட பரவாயில்லைங்க. இந்த அனைத்து சத்துக்களுமே நீங்க ஒரு கொத்து கறிவேப்பிலை சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாவே கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இதனால உங்க உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றமானது ஏராளம் சொன்னது மட்டும் இல்லாமல் பல நோய்களுக்கு மருந்தா கறிவேப்பிலையே விளங்குதுன்றாங்க. அதெல்லாம் என்னென்ன நோய்களுக்கு மருந்தா இருக்கு போது இதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத முழு விவரமா சொல்ல போறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துட்டு இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்கள் யாருக்கும் தெரியாமல் தான் அவங்களும் ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க அதெல்லாம் என்னென்ன நன்மைகள் பார்த்தலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் தொப்பை இருக்கிறதோ அதாவது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு கறிவேப்பிலை சாப்பிடுவாங்க. உங்கள் உடல் எடையானது சீக்கிரமாக குறையன்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க, கறிவேப்பிலை அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்த சோகையே வராது. அதாவது ரத்த சோகைனா அனிமியான்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட் பிளட் செல்ஸ், அதாவது நம்ம உடம்புல சிவப்பு ரத்த அணுக்களோட எண்ணிக்கையானது குறைவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நோயானது ஏற்படும். நீங்கள் தினமும் கறிவேப்பிலை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நோயே வராதுன்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க, சக்கரை நோய்க்கு சிறந்த மருந்து கறிவேப்பிலை தானங்க. அதாவது நீங்க வெறும் வயிற்றில கறிவேப்பிலை ஒரு 10 15 இலை சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்து குறைப்பதற்கு ரொம்பவே உதவுன்றாங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த விஷயம், நம்ம இதயத்தை பாதுகாப்பதில் சிறந்த விலகுவது இந்த கறிவேப்பிலை தானே. அதாவது கறிவேப்பிலையில் பொட்டாசியம் சத்து இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றாங்க. அதோடு இல்லாமல் இதில் வந்து கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்புகளை அதிகப்படுத்தும் திறனானது அதிகமாக இருக்கு. சரிங்களா? இதன் காரணமாக நம்மளுக்கு இதயம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்க பாதுகாப்பதற்கு ரொம்பவே உதவுதுன்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது முடி கொட்டுற பிரச்சனை. ஒரு சிலருக்கு முடி அதிகமாக கொட்டுது, ஒரு சிலருக்கு கொத்து கொத்தா வருது, எனக்கு முடி அடர்த்தியா இல்லை, முடி வளர்ச்சி இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையை விட்டு தள்ளுங்க. தினந்தோறும் கறிவேப்பிலை மட்டும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை தான் அதுவும் முழுவதுமாக நீங்கிவிடும். உங்களுக்கு முடியின் வளர்ச்சியான தூண்டும். அதோடு இல்லாமல் உங்களுக்கு முடி அடர்த்தியா வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் அதிகமாகுன்றாங்க. இதில் முக்கியமான விஷயங்க, உங்களுக்கு கறிவேப்பிலை பச்சையா சாப்பிட முடியல அப்ப என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. கறிவேப்பிலை ஒரு 15 ஒரு 20 இலையை எடுத்து சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கிறீங்க அப்படின்னா கறிவேப்பிலோட சத்துக்கள் கிடைக்கின்றாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பச்சையா சாப்பிட்றீங்கன்னா கறிவேப்பிலோட முழு சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கின்றாங்க. ஸோ இவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் கல்லீரல் பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது யார் யாரெல்லாம் வெளியே அதிகமாக வாங்கி சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் பாதிப்பு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையிலிருந்து தவிர்க்கணும், உங்கள் கல்லீரலை பாதுகாக்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் தினந்தோறும் கறிவேப்பிலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கல்லீரலை பாதுகாப்பதற்கு சிறந்த மருந்தாக இருக்குதுன்றாங்க. அதுவும் இவ்வளோ நற்குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் போயிட்டு 10 ரூபாய் கேட்டால் ஒரு கொத்து கறிவேப்பிலை கொடுப்பாங்க. அது ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம். இவ்வளோ சத்துக்கள் கொண்ட கறிவேப்பிலை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டு நினச்சி தூக்கி போட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. சாப்பாட்டில் பொடலை ஒதுக்காதீங்க. தினந்தோறும் சாப்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஏற்படும் மாற்றத்தை கண்டு நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க சொல்கிறேன். இது போன்ற பல தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துட்டு இந்த தகவல்கள் தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கள் தெரியாமல் தான் அவங்களும் ஷேர் பண்ணி தெரிய வைங்க. அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். தவற விடாதீர்கள்.